ஹலோ வேலு சார், என்ன சார் எப்போ வருவீங்க சார்? நான் உங்களுக்காக ஹாஃப் அன் ஹவரா இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மேடம், இன்னைக்கு என்னால வர முடியாது. என்ன வர முடியாதா? என்ன விளையாடுறீங்களா? நேத்து நீங்க வரேன்னு தானே சொன்னீங்க. மேடம் நேத்து சொன்ன மேடம், அதே சமயம் என் தங்கச்சி எதிர்காலத்தை பத்தின ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிஞ்சா வரேன்னு சொன்னேன். அத நீங்க மறந்துட்டீங்களா? சரி அதெல்லாம் சரி, கொஞ்ச நேரத்துக்கு வந்து இல்லனா வேற ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு போலாம்ல. சாரி மேடம், நான் என் தங்கச்சி மாப்பிள்ளையோட அந்தமான் போயிட்டு இருக்கேன், அதனால நிச்சயமா என்னால வர முடியாது. நீங்களே வேற ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணீங்க மேடம். ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னால எப்படி இந்த இடத்துல ப்ளீஸ். இந்த ஹலோ ஹலோ irresponsible. என்னம்மா இங்க நிக்கிறீங்க? சாமி என்னம்மா என்ன விஷயம்? சார், அந்த வேலு டிரைவரை நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கல, இந்த இடத்துக்கு வாங்க நான் வரேன்னு அவர் நேத்து சொன்னாரு. இப்ப திடீர்னு வர முடியாதுன்னு சொல்றாரு. ஐயோ அவன் நார்மலா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டானே. ஏதோ அவசர வேலையா, இப்பதான் நான் ஃபோன் பண்ண வர முடியாதுன்னு சொல்றாரு. ஐயோ என்ன பண்றது? எனக்கு ஒரு டிராவல்ஸ் வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா சார்? இப்போ திடீர்னு எந்த டிராவல்ஸும் ஏற்பாடு பண்ண முடியாது. நீங்க ஒன்று செய்யுங்களேன், பேசாம என் வண்டியில போயிடுங்க. இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும். பரவாயில்லம்மா, எனக்கு பக்கத்துல தான் தோட்டம் இருக்கு, சாயங்காலம் வரைக்கும் எனக்கு வேலையும் இருக்கு. நீங்க எல்லா வேலைகளையும் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வண்டியை கொடுத்தா போதும். போங்க முத்தப்பா, கூட்டு போ. சாமி நீங்க? நான் போய்க்கிறேன்பா, நீ முதல்ல அவங்கள கூட்டு வாங்க மேடம். போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் சார். முத்தப்பா பேக் கொடுங்கம்மா. பத்திரம் பத்திரம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும்மா. வரேன். மேடம் இப்படிலாம் தேடினீங்கன்னா நாம யாரையும் கண்டுபிடிக்க முடியாது மேடம். நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம அட்ரஸை தேடி கண்டுபிடிக்கலாம். அதான் சொன்னேனே என்னோட நண்பர்னு. மேடம் சொல்லுங்க மேடம், யாருன்னு பேரை சொல்லுங்க மேடம். சொல்றேன் முத்தப்பா. மேடம் யாருங்க மேடம்? தொல்காப்பியனா? தொல்காப்பியா இந்த ஊருக்கு வந்திருக்காரா? அவரை தேடியா வந்தீங்க? நீங்க அப்படியே கிளம்புங்க முத்தப்பா, நான் போறேன். சரி மேடம், பாத்து போங்க. டிரைவர் வண்டி எடுங்க. பாத்து போங்க மேடம். இந்த பக்கம் ஒரு வண்டி போச்சுல, அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க சீக்கிரம். தொல்காப்பியா இந்த ஊர்ல இருக்காரா? அதே நம்ம கிட்ட மறைச்சாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் போங்க டிரைவர். அந்த வண்டி போயிட போகுது, கொஞ்சம் சீக்கிரமா போங்க.
வண்டி அடியா. ரிவர்ஸ் போக முடியாதியா, நீ பின்னாடி அடியா. யோ எடியா அண்ணா, யோ எடியா வண்டியா. பாஸ் சண்டை போடுறதுக்கு டைம் இல்லடா. தோல் காப்பினை பிடிக்கிறது தான் முக்கியம். அவங்களுக்கு வழி விடு. சரி. ச்சே, அந்த வண்டி எங்க போச்சு? கொஞ்சம் வேகமா போங்க. பாஸ் ஊருக்குள்ள வந்துட்டோம் பாஸ். அட்டுப்பட்டி வந்துருச்சு. தெரியுது தெரியுது. இப்ப அந்த தொல்காப்பியன் எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? பாஸ் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு, சொல்லி தொலை. பாஸ் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். எவ்வளவு வாட்டிடா பாத்ரூம் போவேன்? பாஸ் 2 பாத்ரூம் இல்ல பாஸ், 1 பாத்ரூம். நிறுத்தி தொலை. தேங்க்யூ பாஸ். ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்திக்கிறேன். போயிட்டு சீக்கிரமாகிறே. சரி பாஸ். இந்த ஊர்ல தான் அந்த தொல்காப்பியன் இருக்கணும். ஆனா எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே. கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச அவரை வணக்கம் சார். உன் பேரு? என் பேரு முத்தப்பா சார். உங்க ஆபீஸ்ல பியூனா வேலை பார்த்தேன். right. Now I நான் remember. கூட உங்களுக்கு I know. I understand. ஆமா, நீ என்ன இங்க? ஆமா சார், நீங்க தான் என்ன கழட்டி விட்டீங்க. வயிறு இருக்க, பொழைச்சாகணுமே. இங்கதான் ஒரு ஆசிரமத்துல கணக்கு பிள்ளையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு வருஷமா இங்க இருக்க? ஒரு 4-5 வருஷமா இருக்கேன். I see. ஆமா சார், நம்ம கம்பெனி ஷிஃப்ட் ஆகி இந்த ஊருக்கு வரப்போகுதா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, தொல்காப்பியும் இங்க வந்திருக்காரு, அபியும் வந்திருக்காங்க, பின்னாலேயே நீங்களும் வந்திருக்கீங்களே. wait முத்தப்பா, என்ன சொன்ன? தொல்காப்பியன் வந்திருக்கானா? நீ பாத்தியா? ஆமா சார், வேலுவோட கார்ல தொல்காப்பியம் போறாரு, பின்னாலேயே அபி அவரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. தொல்காப்பியன் அபி எங்க போறாங்க? அபி தொல்காப்பியனை பார்க்க போறாங்க, தொல்காப்பியம் எங்க போறாருன்னு எனக்கு தெரியல. முத்தப்பா, எந்த பக்கம் போறாங்க அவங்க? இந்த மலைக்கு ஒரே பாதை தான் சார், நீங்க வந்தீங்கல்ல அதே பாதையில தான் போறாங்க. அப்படியா? எவ்வளவு நேரம் ஆச்சு அவங்க போய்? கரெக்டா சொல்ல முடியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. சரி, அவங்க போன கார் என்ன? காரோட கலர் என்ன? எந்த கார்ல போயிருக்காங்க? வேலுவோட காரு கிரே கலர் கார்ல தொல்காப்பியம் போறாரு, அதே மாதிரி வேற ஒரு கார்ல அபி போறாங்க. தேங்க்ஸ் முத்தப்பா. பரவாயில்ல. இந்தபடி தேங்க்யூ so much. ஐயோ, வேலு வீட்ல தான் இருந்திருக்காரு, நான் மிஸ் பண்ணிட்டேனே.
மேடம் தொல்காப்பியன், வெளியில வாங்க, இறங்கி வாங்க, வாங்க. கிடைச்சிட்டீங்க. மேடம். எவ்வளவு நாளா நான் உங்களை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? மேடம் உங்களுக்கு இவரை தெரியுமா? ஐயோ, நான் தேடி வந்த ஆள் இவர்தான். உங்க கூட தான் இருந்திருக்காரு, எனக்கு தெரியாம போச்சு. ஐயோ, இவரை தேடி தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். இவரை தேடியா வந்தீங்க? ஆமா. அப்பா, கிடைச்சிட்டீங்க தோல்ஸ். நீங்க யாரு? என்ன? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. என்ன உங்களுக்கு தெரியுமா? நான் யாருன்னு தெரியலையா? என்ன தெரியுமா உங்களுக்கு? விளையாடாதீங்க தோல்ஸ். நேத்து கூட என்ன பார்க்காத மாதிரி போயிட்டீங்கல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க யாருன்னே தெரியாதப்போ நான் பார்த்துட்டு பேசாம தான் போக முடியும். என்ன தெரியலையா? என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க தோல்ஸ்? நான் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? எனக்கு என்ன யாருன்னு தெரியல, அதனால தான் கேட்குறேன். என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் இது? என்ன பேசிட்டு இருக்காரு இவரு? என்ன பேசிட்டு இருக்காரு? மேடம் அவருக்கு பழைய நினைவுகள் எதுவும் இல்ல. சமீபத்தில் நடந்த விபத்துல அவர் தான் பழைய நினைவுகள் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. What?